ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நிறைய பொருள் தேவைப்படும். கடைக்கு போகணும், நிறைய பொருள் வாங்கணும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே வந்து நம்ம வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் வெளியில் வச்சுருந்தாலே கெட்டு போகாமல் இருக்கும். இது எப்படி பண்ணுறது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்து பொட்டுக்கடலை வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ஆல்ரெடி வறுத்துருப்பாங்க, இருந்தாலும் வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது வறுத்துட்டு இருக்கும்போது ஏலக்காய் வந்து இருந்ததுன்னா ஒரு 4 ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு அதோட சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் கலர் மாறி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமேலே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலே வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் வந்து நீங்கள் வந்து பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிட்டாலே போதும். இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொட்டுக்கடலை எவ்வளோ சேர்த்தோமோ அதே அளவு வந்து ஒரு கப்பு வந்து நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். தண்ணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து சேருங்க. ஒரு கப்பு சேர்த்துடாதீங்க, ரொம்ப வந்து கொலன்னு ஆகிடும் நமக்கு வந்து நம்ம இந்த லாஸாக செய்கிறது. அதனால் வந்து பாதி கப்பு வந்து சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் வெள்ளம் எடுத்துங்களோ அதே கப்பில் பாதி சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கரைச்சி. இது வந்து நம்ம பாகு மாதிரி ரெடி பண்ண வேணாம். கரண்டியில் ஊற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசு பிசுன்னு விட்டு வரணும். இந்த மாதிரி லெவலுக்கு எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் வடிகட்டி வச்சுக்கோங்க. இதில் வந்து மண் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வடிகட்டுற மாதிரி இருக்கும். பாவு வெள்ளமாக இருந்தால் வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. ஒன்றொன்றையும் ஒரு பக்கத்தில் அரைக்கணும். பொட்டுக்கடலையும் நல்லா மாவாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலு வேர்க்கடலையை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 50% அரைச்சா போதும். ஏன்னா வந்து நம்ம மென்று சாப்பிடும்போது வேர்க்கடலை தட்டுப்படணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி லெவலுக்கு அரைச்சிட்டு இதையும் நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி வச்சு போட்டுருந்தோம் பார்த்திங்களா, அதுலேயே வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேலு நம்ம சிரப்பை வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கரண்டி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கிளறி பாருங்கள். இல்லை 2 கரண்டி கூட ஆட் பண்ணிட்டு கூட கிளறி பாருங்கள். ஏன்னா வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும். அதனால் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அது கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு கிளறி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாட்டு சக்கரை இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே போட்டு நீங்கள் கிளறி இது பண்ணிக்கலாம், உருண்டை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே நாள் வந்து கெட்டு போயிடும். இந்த மாதிரி பாகு மாதிரி ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமேலே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பாருங்கள், நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கான்ட்டு. இதை உருண்டை பிடிச்சிட்டு இதே மாதிரி வச்சிங்கன்னா எப்போவுமே ஏன் உருண்டை வச்சுருக்கீங்கன்ற மாதிரி வீட்டில் கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷேப்பில் வடை மாதிரி ஷேப்பில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் 10லேருந்து 15 நாள் வரைக்கும் வெளியில் வச்சுருந்தாலே கெட்டு போகாமல் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா நமக்கு கடலை மிட்டாய் நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாக சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.